அப்போஸ்தல திருச்சபையிலிருந்து உங்கள் சகோதரி வாணி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். விசுவாசித்தவரே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா விசுவாசித்தவர் தான் பாக்கியவதி. விசுவாசித்தவருக்கு மட்டும்தான் கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறுமா. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம முன்னேறி செல்வதற்கு விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டுமா. நாம் விசுவாசித்தால் மட்டும்தான் அவரிடத்திலிருந்து நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆதியில கொண்டிருப்போம் விசுவாசம் அவர்கிட்ட. ஆனா வர வர நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கலாம், நன்மைகள் நடக்காமலும் போகலாம். ஆனா அந்த சூழ்நிலையில நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது அதை நம்ம சோதிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. ஏசப்பா இந்த பூமியில வாழ்ந்து காட்டிட்டு போய்கிறாரு. நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன், அதே போல நீங்களும் என் பிள்ளையாகி நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு போய்கிறாரு. அப்போ நமக்கு எப்படி இருக்கணும் அந்த விசுவாசம்? ஏசப்பா இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டாரு, நானும் இந்த பாவ உலகத்தை ஜெயிப்பேன்னா அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசம் இருந்தா மட்டும்தான் இந்த பாவ உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். அந்த விசுவாசம் இல்லைன்னா நம்ம நாளுக்கு நாள் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம தோற்று கொண்டு தான் போகணும். அதனால ஏசப்பாட்ட நம்ம கேட்கணும், ஏசப்பா என்னோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பா சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கண்டிப்பா ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். தெய்வம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.